வெல்கம் டு உமா டெய்லரிங். இன்றைக்கி நம்ம கிளாஸில் ஃப்ரில் பில்லோ கவர் தைக்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி கிளாஸில் சாதாரண பில்லோ கவர் எடுத்து அதே மெஷர்மெண்ட்டை வச்சு தான் இந்த பில்லோ கவரும் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். அதனால் மெஷர்மெண்ட்டெல்லாம் ஃபஸ்ட்டு மெஷர்மெண்ட்டே வச்சுக்கோங்க. இப்போ வாங்க ஃப்ரில் பில்லோ கவர் தைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். நம்ம கிளாஸில் கவர் எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி எடுத்த அதே வீடியோ, ஃபஸ்ட்டு வீடியோவில் பில்லோ கவரோட அதே உயரம் அதே அகலம் சேம் அதே பேட்டர்னை வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம். எக்ஸ்ட்ராவாக ஃப்ரில் மட்டும் நம்ம இப்போ எக்ஸ்ட்ராவாக போட போகிறோம். அந்த எக்ஸ்ட்ராவாக எப்படி போடுறது, எப்படி அளவெடுக்கிறது அப்படிங்கிறது சொல்கிறேன். இப்போ இந்த உயரத்தில் இருந்து நம்மளுக்கு டபுளாக எடுக்கிற மாதிரி பார்த்துக்கணும். உயரத்தில் டபுளாக எடுக்கிற மாதிரி பார்க்கணும். அப்போ 2 உயரம் டபுளாக எடுத்துக்கோங்க, இந்த அகலத்துக்கும் டபுளாக எடுத்துக்கோங்க. அப்போ ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 80-90 சென்டிமீட்டர் அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நான் 90 சென்டிமீட்டர் எடுத்துக்கிறேன். இப்போ 90 சென்டிமீட்டர் உயரம், அகலம் 3 இன்ச்சஸ்க்கு எடுத்துக்கலாம். 3 சென்டிமீட்டர் டேப்பில் எடுக்கும்போது இன்ச்சஸாக எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இதை ஒரு பேட்டர்னாக போட்டுட்டு கூட நம்ம போட்டுக்கலாம். அப்படி தேவையில்லை அப்படின்னா டைரெக்டாக நீங்கள் துணியிலேயே போட்டுக்கலாம். இந்த மாதிரி இது பேட்டர்னாக எடுத்துட்டா நீங்கள் 4ஆக மடிச்சு போட்டு அப்படியே எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான். இந்த மாதிரி பேப்பர் கட்டிங் எடுத்துட்டு இதை துணியை 4ஆக மடிச்சு போட்டு இந்த கட்டிங் 4ஆக டிவைட் பண்ணிக்கோங்க. 90 4ஆக டிவைட் பண்ணி அது வர ஆன்சர் தான் இந்த ஃப்ரில்லோட அளவு. 4ஆக டிவைட் பண்ணிட்டு எடுத்த உயரம் பேப்பரில் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு துணியை 4ஆக மடிச்சு போட்டு அப்படியே எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். பேப்பரில் ஃப்ரில் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ 90 4ஆக டிவைட் பண்ணிங்கன்னா 22 வரும். 22 இன்ச்சஸ்க்கு மார்க் பண்ணிக்கோங்க. அகலம் 3 இன்ச்சஸ் சொல்லியிருக்கேன். அகலம் 3 இன்ச்சஸ். நிறைய அதே மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். 3 இன்ச்சஸ் அகலம், 22 லென்த்து. கோடு போட்டுட்டு அப்படியே கட் பண்ணிக்கலாம். நீங்கள் அவ்வளோதான். இதை கட் பண்ணி எடுத்துட்டு இந்த பேட்டர்னை வச்சு துணியில் மடித்து போட்டு 4ஆக மடித்து போட்டு இந்த பேட்டர்னை வச்சு நம்ம கட் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு 90 சென்டிமீட்டருக்கு பொருள் கிடச்சிரும். எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பேட்டர்ன் வச்சு துணியில் எப்படி கட் பண்ணுறதுன்னு நான் காமிக்கிறேன். உங்களுக்கு இந்த அளவுக்கு துணி எடுத்துட்டு அதை நான் 2 லேயராக போட்டிருக்கேன். நீங்கள் 4 லேயராக போட்டுட்டீங்க அப்படின்னா 90 கிடச்சிரும். அதில் ஒரு 1/2 இன்ச் இடம் விட்டு ஸ்டிச்சிங்காக இடம் விட்டு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணிடலாம். போட்டதை கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டு 2 பீஸாக இருக்குது. ஒரே ரன்னிங் பீஸாக எடுத்துக்கிறது நல்லது. எனக்கு இதில் 90 இருக்குது. 90 சென்டிமீட்டர் ஃப்ரில் கிடச்சிருச்சு. சேம் மெஷர்மெண்ட்டில் நான் பில்லோ கவர் ஏற்கனவே வெட்டி வச்சுருக்கேன். எந்த அளவுமே மாற்றலை. சேம் பேட்டர்ன் வச்சுட்டு 1/2 இன்ச்சு சீம் அலவன்ஸ் விட்டு மேலே எப்பவும் போல் உங்களுக்கு மடிக்கிறதுக்கும் சீம் அலவன்ஸ் விட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எப்படி ஃப்ரில் பில்லோ கவர் தைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ஃப்ரில்லையும் ஜாயின் பண்ணிக்கலாம். ராங் சைடு வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு 1/4 இன்ச்சு ஒரு துணி மேலே வச்சு இப்படி க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணுவோம். இந்த ஜாயிண்ட் அசிங்கமாக தெரியாமல் இருக்கிறதுக்காக, பிசுறு தெரியாமல் இருக்கிறதுக்காக எடுத்துப்போம். ஒன்ஸ் தச்சுட்டு மறுபடியும் ரிட்டர்ன் திருப்பி இன்னொரு ஸ்டிச். இது ஜாயிண்ட் போட்ட மாதிரி தெரியாமல் இருக்குது. எடுத்துட்டு அந்த 90 சென்டிமீட்டர்
இருக்கிற அந்த கிளாத்தை கார்னரில் மடித்து தைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த எண்டில் மடித்து தைச்சிட்டு இந்த மாதிரி தைச்சிட்டு கீழேயும் மடித்து தைச்சிக்கலாம். ஒரு 1/4 இன்ச்சு, ஏன்னா 1/2 இன்ச்சு விட்டுருக்கோம். நம்ம ஒரு 1/4 இன்ச் மடித்தோம்னா 2 1/2 இன்ச் ஆகிடும். இந்த மாதிரி மடித்து ஃபுல்லாக அந்த ஃபுல்லாக தைச்சிடணும். இந்த ஃபிரில்லோட அளவு நம்மளோட இஷ்டம், எவ்வளோ வேணாலும் பெருசாகவும் வச்சுக்கலாம், சிறுசாகவும் வச்சுக்கலாம். மீடியமாக இந்த சைஸ் வச்சிங்கன்னா நீட்டாக இருக்கும். பில்லோ கவர்லேயே 4-5 விதம் இருக்குது. ரெண்டாவது ஒரு விதம் நான் சொல்லி கொடுக்குறேன். நம்ம ஒவ்வொரு கிளாஸ்லேயும் ஒவ்வொன்று பில்லோ கவர்லேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அது ஒன்று நான் சொல்லித்தரேன். இந்த மாதிரி ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி அவ்வளோதான் முடிஞ்சது. அதே மாதிரி ப்ளஸ் ஃபிரில்லோட எண்ட்லேயும் மடிச்சு தைச்சிடலாம். அதுக்கப்புறமா ஃபிரில் எப்படி மடிக்கிறதுன்னு காமிக்க போகிறேன். இப்படி நல்ல பக்கமாக எடுத்துட்டு ரைட் சைடில் ஒரு 1/2 இன்ச்சுக்கு மடிச்சுக்கலாம். இந்த கார்னரில் மடித்து தைச்சது வந்து கீழே வர மாதிரியும், ஃபிரில் மடிக்கிற இடம் வந்து மடித்து தைக்காத இடத்துலையும் வச்சு தைச்சிக்கோங்க. இந்த மாதிரி 1/2 இன்ச்சு ஃப்ளீட்டு, 1/2 இன்ச்சு கேப்பு. அரை இன்ச்சு ஃப்ளீட் எடுக்கணும், 1/2 இன்ச்சு கேப் விடணும். அதே மாதிரியே எல்லா பக்கம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் ஈவனாக இருக்கும், பார்க்குறதுக்கு ஃபுல்லாக அழகாக இருக்கும். நீங்கள் ஒன்றொன்றுக்கா மெஷரிங் பண்ணி எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு தடவை எந்த அளவு எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு பார்த்து மெஷர் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு ஃப்ளீட்டுக்கும் இடையில சேம் அதே அளவுக்கு இடம் விடணும். இப்படி விட்டோம் அப்படின்னம்னா தான் பார்க்கறதுக்கு ஃபுல்லாக அழகாக இருக்கும். இதே மாதிரி ஃபுல்லாக அடிச்சு எடுத்துக்கலாம். அப்படியே ஃபுல்லாக ஃபில் வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான் முடிச்சது. கட்டிங்ஸ் எடுத்துக்கோங்க. கட்டிங்ஸை ராங் சைடு திருப்பிட்டு, நம்ம வீடியோ பெருசாக போகுது அப்படிங்கிறதுக்காக நான் கொஞ்சம் அளவை குறைச்சிட்டேன். இப்போது இந்த ஃப்ரில்லு இந்த 2 கட்டிங்ஸ்க்கு இடையில நம்ம 1.5 இன்ச் மேலே மடிக்கிறதுக்காக இடம் விட்டுருக்கோம். அந்த இடத்துக்கு கீழே இருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கணும். இந்த 3யுமே வச்சு க்ளோஸ் பண்ணி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். சிங்கிளாக பண்ணக்கூடாது. நல்லா பார்த்துக்குங்க. ஃபஸ்ட்டு ஒரு கட்டிங் வச்சுருக்கேன், கீழ் பாகம் வச்சுருக்கேன், அதுக்கு இடையில் ஃப்ரில் வச்சுருக்கேன், அதுக்கு மேலே இன்னொரு கிளாத்தை மேலே வச்சாச்சு. 1.5 இன்ச் வந்து ஸ்டிச்சிங் மடித்து அந்த வாய் மடித்து தைக்கிறதுக்காக விட்டுருக்கோம். அதை மறக்காமல் விடணும். இப்போ ஸ்டிச் பண்ணணும். 1/2 இன்ச்சில் ஜாயின் பண்ணிக்கலாம். போகுதா
திரும்பிட்டு இருக்கா அப்படியெல்லாம் பார்த்து நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கோங்க. செட் பண்ணிட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். உள்ளுக்குள்ள ஈவனாக வச்சுக்கணும். இந்த ஃபில் வந்து பிடிச்சி தைச்சிடாம கரெக்டான இடத்துல வச்சு இந்த கார்னர்லாம் நீங்கள் அப்படியே இந்த கார்னர் வரைக்கும் வந்துட்டு திருப்புறது எப்படி அப்படின்னு காமிக்கிறேன் நான். இந்த கார்னர் இது எல்லாத்துக்குமே இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பிகினர்ஸ்க்கு. இந்த இடம் வந்து இப்படி ஊசியை உள்ளே இறக்கிடுங்க. இறக்கிட்டு டர்ன் பண்ணிவிட்டு இந்த ஃப்ரில்ல டர்ன் பண்ணிக்கலாம். உள்ளுக்குள்ளேயே வச்சு அந்த ஊசியை வந்து மேலே எடுக்கக்கூடாது. ஊசி மேலே எடுத்தோம் அப்படின்னம்னா ஃப்ரில்லு நகர்ந்துடும், நம்மளுக்கு கரெக்டாக வராது, பொசிஷனில் இருக்காது. அதனால் இப்படி திருப்பிட்டு அந்த ஊசி மேலே எடுக்காமல் அப்படியே இந்த கிளாத்தை வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஸ்ட்ரெயிட் லைன் கிடச்சிடும். அப்படியே கண்டினியூவாக கார்னர் வரைக்கும் திருப்பிக்கலாம். ஃபஸ்ட்டு அந்த கார்னர் திருப்பின மாதிரியே இந்த கார்னர்லேயும் ஊசி நிறுத்திட்டு டர்ன் பண்ணிக்கலாம். அதே போல் அந்த ஃப்ரில்லையும் டர்ன் பண்ணி வச்சுட்டு கிளாத்தை ஸ்ட்ரைட் பண்ணிக்கலாம். இந்த பில்லோ கவரில் இது ஒன்று மட்டும்தான் டிஃபிகல்ட்டாக இருக்கும், மற்றதெல்லாம் ஈஸி தான். ஸ்ட்ரைட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துருக்கிற அளவு கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா அப்படியே வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இல்லை கொஞ்சம் பத்தலை அப்படின்னா மறுபடியும் நான் சொன்ன மாதிரி இந்த ஃபுல்லோட அளவே எடுத்துகிட்டு கட் பண்ணி தைச்சு இதோட ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ஃபுல் பிடிக்கிறத பொறுத்து அந்த துணியோட அளவு நமக்கு கிடைக்கும். நீங்கள் ஃபுல்லில் ஒரு சமயம் பெருசுமாக பிடிச்சிட்டிங்க அப்படின்னா பத்தாமல் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ரொம்ப தள்ளி தள்ளி பிடிச்சிட்டா அதிகமாக இருக்க சான்ஸ் இருக்குது. அதனால் கொஞ்சம் கரெக்டாக பார்த்து. எனக்கு கொஞ்சம் அதிகமாக வந்திருக்கு. நான் இந்த 1.5 இன்ச்சுக்கு கீழே ஸ்டாப் பண்ணிவிட்டு கட் பண்ணுறேன். 1.5 இன்ச்சுக்கு கீழே ஸ்டாப் பண்ணிவிட்டு கட் பண்ணி அந்த எண்டை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணி மடிச்சுக்கலாம். இந்த 1.5 இன்ச்சுக்கு கீழே கரெக்டாக உள்ள வச்சு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு அந்த சாதாரண பில்லோ கவரில் எப்படி மடித்து தைச்சோமோ அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு 1/4 இன்ச்சுக்கு மடிச்சுட்டு 1.5 நம்ம இங்கே விட்டுருக்கோம், 1 இன்ச்சுக்கு அப்படியே மடிச்சுக்கலாம். இப்போ மடித்து வச்சு கார்னர்லேயே ஸ்டிச் பண்ணிக்கலாம். அப்படியே ஃபுல்லாக ரவுண்ட் பண்ணி முடிச்சிடுவோம். நம்மளுக்கு ஃப்ரில் பில்லோ கவர் தயார். எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இது பேபிஸ்க்கு ரொம்ப பிடிக்கும்.
இந்த கிட்ஸோட பில்லோவுக்கு போடுங்க. பில்லோ கவர் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.